மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். 100% இயற்கை வயகரா, 100% ஹலாலான முறையிலும் தயாரிக்கப்படுகிறது. எவ்வித கலப்படமும் கிடையாது, பக்க விளைவும் கிடையாது. ஆர்டர் செய்தாலே போதும், உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். யாத்திரை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய விளைவு சங்கி தலைவர்கள் தூக்க மாத்திரை போடக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு நிலைமை மாறி போயிருக்குது. அதோட தான் இப்ப அவசரமா ராணுவத்தை வச்சுலாம் ஒடுக்கக்கூடிய வேலைகளை ஈடுபடுறாங்க. உடனடியா மம்தா பானர்ஜி களத்துல இறங்கிட்டாங்க. இன்னைக்கு மம்தா பானர்ஜி ரோட்ல இறங்க ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா பாஜகவுடைய அமைச்சர்கள் இப்ப ஆளாளு கிளம்புறாங்க. மோடிஜி துஷ்பிரயோகம் செய்யறார் ராகுல் காந்தி, இதெல்லாம் வரலாறு அவரை மன்னிக்கவே மன்னிக்காது. இன்னொரு பாஜக அமைச்சர் வந்துட்டு ராகுல் காந்தி இப்படிலாம் வாக்கு திருட்டுங்கிறாரு, இவங்களே திருட்டு குடும்பம் தானே அப்படி சொல்லி அவங்க குடும்பத்து பேர திருட்டு படி போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் நடக்கக்கூடிய நேரத்துல பாஜக அமைச்சர் RSS செல்ல பிள்ளை இன்னைக்கு இவங்க எப்பேற்பட்ட மக்களை எந்த அளவுக்கு மோசடி செஞ்சு மக்களை ஏமாற்றி எந்த அளவுக்கு ஆட்சியில் அமர்ந்து இருக்கிறாங்கன்ற மொத்த விவரத்தையும் இன்னைக்கு அமலப்படுத்தி இருக்கிறாரு. இது சம்பந்தமான முழுமையான விவரங்களை தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா, இந்த யாத்திரை ராகுல் காந்தி நடத்திருக்கக்கூடிய ஓட்டு அதிகாரி யாத்திரா மிகப்பெரிய அளவுல வரவேற்பு, இந்தியா முழுக்க மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி இருக்கு இல்லையா. இப்போ இது பாஜக ஆளாத மாநிலங்கள், ஏன்னா எங்கெல்லாம் பாஜக ஆள முடியலையோ அங்கதானே இது மாதிரியான SAR மாதிரியான திட்டங்கள் கொண்டு வராங்க. அப்போ இந்த எதிர்கட்சிகளை ஒடுக்கக்கூடிய வேலைகளை இப்ப திரும்பவும் பாஜக ஆரம்பிச்சுட்டாங்க. இதுல பார்த்தோம்னா வெஸ்ட் பெங்கால்ல, மேற்கு வங்கத்துல அங்க அரசு சார்பிலேயே மம்தா பானர்ஜியோட அரசு சார்பிலேயே ஒரு தர்ணா ஆர்ப்பாட்டம் மாதிரி ஒன்று நடத்திட்டு இருக்காங்க. இந்த ஆர்ப்பாட்டம் எதுக்கு அப்படின்னா, மேற்கு வங்கத்தை சேர்ந்த பெங்காலி மொழி பேசிய பல புலம்பெயர் தொழிலாளர்கள் பல மாநிலங்களுக்கு வேலைக்கு போறாங்க. போகக்கூடிய இடங்கள்ல அவங்க தாக்குதலுக்கு உள்ளாகிறாங்க. ராஜஸ்தான் மாதிரியான இடங்கள், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் இந்த மாதிரியான இடங்கள்ல அவங்க பெங்காலி மொழி பேசினாலே இவங்களா பங்களாதேஷை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி பெரிய அளவுல தாக்குதல் நடத்தப்படுறாங்க. இத்தனைக்கும் அவங்க அங்க போய் ரொம்ப கூலி தொழில் வேலைக்கு தான் போறாங்க. கூலி தொழில் வேலைக்கு போகக்கூடிய இடத்துல கூட ஒரு நிம்மதியா அவங்களால வேலை செய்ய முடியாத ஒரு நிலைமை ஏற்படுறதால இந்த மொழி பயங்கரவாதம், இது ஒரு மொழி பயங்கரவாதம் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சு திரிணாமுல் காங்கிரஸ் சார்பில் ஒவ்வொரு சனி ஞாயிறுமே அங்க ஆர்ப்பாட்டங்கள் நடந்துட்டு இருக்குது. அதுல குறிப்பா பார்த்தோம்னா, கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய மெய்டன் சொல்லக்கூடிய ஒரு பகுதி, இந்த மெய்டன் பகுதி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு காந்தி சிலை, அந்த இடத்துல ஒரு டென்ட் மாதிரி அமைச்சு ஒரு மாசமா அந்த இடத்துல ஆர்ப்பாட்டங்கள் நடந்துட்டு இருக்குது. வாரத்துல 2 நாள் சனி ஞாயிறு அந்த இடத்துல ஆர்ப்பாட்டங்கள் நடந்துட்டு இருக்குது. இப்போ திடீர்னு பார்த்தோம்னா, அந்த இடத்துல ராணுவம் மூலியமா ராணுவ வீரர்கள் பட்டு எல்லா கூடாரங்கள், அங்க இருக்கக்கூடிய போராட்டத்துக்கு ஏற்பட்ட பந்தல்கள் எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சாதாரணமா அதை எடுக்கல, எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய பேனர்களை எடுத்து கட்சி கொடிகளை அகற்றிட்டு மம்தா பானர்ஜியோட போட்டோவை அகற்றக்கூடிய எல்லா வேலைக்குமே தட்டால் புட்டால்னு இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க இதெல்லாம் இந்த மாதிரி கிளியர் பண்ணும்போது அந்த மாநில காவல்துறை கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும். அவங்கள்ட்ட விஷயத்த சொன்னா காவல்துறை கிளியர் பண்ண போறாங்க, அதுல ஏதாவது தவறு இருந்தா. ஆனா அவங்க எந்த ஒரு இன்ஃபார்மே பண்ணாம தட்டால் புட்டால்னு சொல்லி எல்லாத்தையுமே அடிச்சு உடைச்சி எல்லாத்தையுமே கலைக்கக்கூடிய வேலைகளை ஈடுபட்டாங்க. உடனே மம்தா பானர்ஜி ஸ்பாட்டு களத்துல இறங்கிட்டாங்க. ஏன்னா இந்த சம்பந்தப்பட்ட மெய்டன் இந்த இடத்துல இருந்து அவங்களுடைய CM ஆபீஸ் வெறும் ஒரு 5 நிமிஷம் டிராவல் தான். உடனடியாக மம்தா பானர்ஜி களத்துல இறங்கிட்டாங்க. இதுல ஹைலைட் என்ன, மம்தா பானர்ஜி இதை குறிப்பிடுறாங்க. மம்தா பானர்ஜி அங்க காரை விட்டு இறங்கினோடனே அந்த ராணுவ வீரர்கள் அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சுட்டாங்க. அங்கிருந்து ஓட, என்ன பார்த்து ஏன் ஓடுறீங்க மம்தா பானர்ஜி கேட்கறாங்க. நீங்க ராணுவ வீரர்கள், உங்க மேல எங்களுக்கு மரியாதை இருக்கு, ஏன் என்ன பார்த்து ஓடுறீங்க அப்படிங்கிற கேள்வி கேட்கறாங்க. அதாவது பிரச்சனை என்னன்னா, இந்த மெய்டனுடைய பகுதி, இந்த ஆர்ப்பாட்டம் நடக்கக்கூடிய பகுதி அப்படிங்கிறது இது ஒரு ராணுவ கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய ஒரு இடம். இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் அங்க ஒரு ஆர்ப்பாட்டமோ, அங்க ஏதாவது ஒரு விஷயம் நடக்கிறது, ஒரு நிகழ்ச்சியோ ஒரு விழா நடக்கிறதா இருந்தா அங்க அனுமதி வாங்கணும். ஆனா திரிணாமுல் காங்கிரஸ் அனுமதி வாங்கியிருக்காங்க. அனுமதி வாங்கி 20,000 ரூபாய் அதுக்காக டெபாசிட்டுமே கட்டியிருக்காங்க. அனுமதி என்னன்னா, எவ்ரி சாட்டர்டே சண்டே அங்க போராட்டம் நடக்குது, ஆர்ப்பாட்டம் நடந்துகிட்டே இருக்குது. அதனால அங்க பர்மனண்டாவே அந்த டென்ட் வச்சிருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு வாரம் நடக்குது, அப்ப திரும்ப அடுத்த சனிக்கிழமை புதுசா போட வேணாம் அப்படிங்கிறதுக்காக அங்க பர்மனண்டா ஒரு டென்ட் மாதிரி போட்டு வச்சுட்டாங்க. ஒரு தற்காலிக டென்ட் மாதிரி போட்டு வச்சுட்டாங்க. ஆனா அங்க அனுமதி 2 நாள் தான். ஏன்னா ராணுவ இடத்துல அங்க ஆர்ப்பாட்டம் நடக்கிறதால, ராணுவ கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய இடங்கள்ல இந்த ஆர்ப்பாட்டம் நடக்கிறதால அனுமதி 2 நாள் தான். அந்த அனுமதியை 3 நாள் வாங்கணும் அப்படின்னா MOD கிட்ட வாங்கணும். அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ், பாதுகாப்பு அமைச்சகத்துக்கிட்ட தான் 3வது நாளுக்கான அனுமதி வாங்கணும். ஆனா இவங்க ஒவ்வொரு வாரமும் 2 நாள் மட்டுமே தான் நடத்திட்டு இருக்காங்க, அனுமதியோட நடத்துறாங்க. அப்போ ஒவ்வொரு வாரமும் புதுசா டென்ட் போட்டு அந்த ஏற்பாடு செய்யறாங்க. பெரிய அரசுக்கு ஒரு தேவையில்லாத செலவு ஏற்படும் சொல்லி போட்ட டென்ட் அங்க அப்படியே இருக்கு. ஆனா ஆர்ப்பாட்டம் வாரத்துல 2 நாள் மட்டும் நடக்குது. இது நடக்குது. இப்போ திடீர்னு அது எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சு எல்லாத்தையும் கலைக்கக்கூடிய வேலைகளை ஈடுபட்டாங்க. மம்தா பானர்ஜி சரியான கோவத்தோட களத்துல இறங்கணும்னு அந்த ராணுவ வீரர்கள் அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் தான் மம்தா பானர்ஜி சொல்றாங்க, உங்க மேல எங்களுக்கு எந்த ஒரு கோபமும் கிடையாது, என்ன பார்த்து ஏன் அப்படி நீங்க பயந்து ஓடணும் அப்படின்ற ஒரு வார்த்தை கேள்வி அவங்கள கேட்கறாங்க.
உங்களை பாஜக தவறா உங்களை பயன்படுத்துது. அவங்களுடைய அரசியல் ஆதாயங்களுக்காக பாஜக ராணுவ வீரர்களை பயன்படுத்திக்கிட்டு இருக்கு. உங்க மேல எனக்கு எந்த ஒரு கோபமோ, உங்களுடைய யூனிஃபார்ம் மேலேயோ, உங்களுடைய பணி மேலேயோ எனக்கு எந்த ஒரு கோபமும் கிடையாதுன்னு சொல்லி மம்தா பானர்ஜி அவ்வளவு துணிச்சலா அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருந்தாங்க. இதை பார்க்கும்போது அந்த ராணுவ வீரர்கள் அங்கிருந்து ஓடிட்டாங்க அப்படின்றத பார்க்கும்போது தான் மம்தா பானர்ஜி எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் லீடர் அப்படிங்கறது புரியுது. ஏன்னா 2018-19 காலகட்டத்தில் அந்த டைம்ல 2019 மம்தா பானர்ஜி அரசு மேல பல வகையான ஊழல் குற்றச்சாட்டு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆதாரம் நிரூபிக்க முடியல. அப்படி ஊழல் குற்றச்சாட்டு சொல்லி இடி, ஐடி மாதிரியான பல ரெய்டுகள் நடத்தி தான் இவங்க கட்சியில முக்கியமான ஒரு நபரா அந்த ஒரு சுவேந்த அதிகாரி இன்னைக்கு பாஜக மாநில தலைவராக மாக்கப்பட்டாரு. அந்த ரெய்டுக்கு பிறகு அவர் மம்தா பானர்ஜி எதிரான ஒரு நபராக இன்னைக்கு திரும்பி போயிருக்காரு. அப்போ அந்த கேஸ் சம்பந்தமா விசாரிக்க வரும்போது அங்க அந்த மாவட்ட கமிஷனரை விசாரிக்க வரோம் அப்படின்னு சொல்லி கமிஷனரை கைது செய்ய வரும்னு சொல்லி வேகமா வந்தாங்க. அங்க உள்ள வரும்போது மாநில அரசு கிட்ட அனுமதி வாங்கிட்டு வரணும். ஆனா அன்னைக்கு சிபிஐ உள்ள வரக்கூடிய நேரத்துல எந்த ஒரு பெர்மிஷனும் இல்லாம கமிஷனரை அரெஸ்ட் பண்ண வந்துட்டாங்க. அப்போ மம்தா பானர்ஜி அன்னைக்கே கடுமையான கோபம் அடைஞ்சு, ஒரு அனுமதி இல்லாம எங்க மாநிலத்துக்குள்ள நீங்க காலை வச்சதே தப்பு, எங்க கமிஷனரை நீங்க அரெஸ்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி வந்திருந்த அந்த 8 சிபிஐ ஆபீசருமே அரெஸ்ட் பண்ணாங்க. அரெஸ்ட் பண்ணி சில மணி நேரங்கள் அவங்கள ஹோல்ட் பண்ணி வைக்கக்கூடிய அளவுக்கு மம்தா பானர்ஜி அன்னைக்கு அவ்வளவு ஸ்ட்ராங்கா செயல்பட்டாங்க. இந்த சம்பவத்தை பார்க்கும்போது எனக்கு அதுதான் ஞாபகம் வருது. அதனாலதான் மம்தா பானர்ஜி சொல்றாங்க, இந்த இடத்துல ராணுவம் மேல எங்களுக்கு கோபம் இல்ல, ராணுவத்தை இந்த பாஜக அரசியல் லாபங்களுக்காக பயன்படுத்துது அப்படிங்கிறாங்க. உண்மையிலே 100க்கு 100 சரியான ஒரு வார்த்தை. ஏன்னா இன்னைக்கு இவங்க மெரா ஜவான், எல்லையில நம்மளுடைய ராணுவ வீரர்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத வெறும் ஒரு தேர்தல் பிரச்சாரமா மட்டுமே பயன்படுத்துறாங்களே தவிர அந்த ராணுவ வீரர்களுக்கு செஞ்சு தர வேண்டிய முறையான பாதுகாப்போ, அவங்களுக்கான முறையான வசதிகளோ எதுவுமே இங்க செஞ்சு தரதில்ல. அப்படி இவங்க செஞ்சு தரதா இருந்தா அக்னிபாத்னு இவங்க ஒரு திட்டமே கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. உயிரை பணைய வச்சு எல்லையில போய் போராடக்கூடிய அந்த வீரர்கள் உனக்கு 4 வருஷம் தான் வேலை, 4 வருஷத்துக்கு பிறகு உனக்கு பென்ஷன் கூட தரமாட்டோம் அப்படின்னு சொல்லி அக்னிபாத் மாதிரியான திட்டங்களை கொண்டு வர மாட்டாங்க. இன்னைக்கு எத்தனையோ ராணுவ வீரர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. சமீபத்துல கூட ஒரு பிஎஸ்எஃப் அதிகாரி ஒருத்தர் ஒரு வீடியோவே போட்டாரு, எல்லையில நின்று வீடியோ போட்டாரு. இவ்வளோ எல்லையில கடும் குளிர்ல நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு முறையான சாப்பாடு தரதில்ல, ஒரு சப்பாத்தி ரொட்டி தந்தா கூட அதுல ஒரு டேஸ்டே இல்லைங்க, ஒண்ணுமே உப்பு சப்பு இல்லாத பொருளை எங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அவங்க அங்க அழுவாத குறையா வீடியோ போடக்கூடிய காட்சிகள் நடந்தது. சமீபத்துல ஆர்மி சார்பில் இருந்தே ஒரு அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டது. முக்கியமான பாதுகாப்பு பணியில இருக்கக்கூடிய, குறிப்பா வானங்கள் மாதிரியான பறந்து வேலை செய்யக்கூடிய ராணுவ வீரர் பொறுப்புல இருக்கிறவங்க, இது மாதிரியான ராணுவ வீரர்களுக்கு சுவையான உணவு கூட இங்க தரப்படுறது இல்ல அப்படிங்கிற குற்றச்சாட்டு ஏற்படுப்படுது. இது மாதிரி ராணுவ வீரர்களுக்கு செய்ய வேண்டிய அடிப்படை பாதுகாப்பு, அடிப்படை அம்சங்கள் இது எதுவுமே அவங்களுக்கு செய்யாம, ஆனா வெறும் பிரச்சாரத்துக்கு மட்டும், இவங்களுடைய அரசியல் ஆதாயத்துக்கு மட்டுமே இந்த ராணுவ வீரர்களோட பெயர்களை பயன்படுத்துறாங்க. அதனாலதான் பாருங்க, ஒவ்வொரு பெட்ரோல் பங்க்லையும் இப்ப போய் நல்லா பாருங்களேன், பெட்ரோல் பங்க்ல எல்லாமே மோடிஜியோட போட்டோ போட்டு விளம்பரம் இருக்கும். எல்லாமே அரசு செலவுல அந்த காசு செலவு பண்ணப்படுது. அதுல இப்ப இருக்கக்கூடிய போஸ்டர் பார்த்தோம்னா மோடிஜி ராணுவ வீரர்களோட நின்று இருக்கிற மாதிரி ஆபரேஷன் சிந்தூர் மேரா ஜவான் ஹே அப்படின்னு சொல்லி அந்த போஸ்டர் வச்சு, அப்ப அந்த ராணுவ வீரர்களை வெறும் இவங்களுடைய அரசியல் ஆயுதங்களுக்காக மட்டுமே பயன்படுத்துறாங்க இல்லையா? அதை தான் இங்க மம்தா பானர்ஜி குறிப்பிட்டு, இது பாஜகவுடைய பிழைதானே தவிர உங்க மேல எங்களுக்கு எந்த ஒரு கோபமும் இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு ஆணித்தரமான விஷயங்களை நாங்கள் பதிவு செஞ்சு நேரா களத்துக்கே போயிட்டாங்க. நேரா களத்துக்கு போய் எல்லா விஷயங்களையுமே பார்வையிட்டுட்டு அதுக்கப்புறம் மம்தா பானர்ஜி என்ன சொன்னாங்கன்னா, நீங்க ஒன்னு போலீஸ்கிட்ட சொல்லியிருக்கணும், மாநில காவல்துறையிட்ட ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்கணும், அல்லது என் ஆபீஸுக்கு ஒரு போன் பண்ணி இருந்திருக்கலாம். எங்களோட விளையாட்டுத்துறை அமைச்சர் இதை கண்காணிக்கிறது ரெடியா இருக்கிறாரு. இது எதையுமே செய்யாம நீங்க தடால் புடலா இப்படி அடிச்சு உடைக்கிறதுங்கிறது இது மாநில உரிமையை பறிக்கிறதுக்கான ஒரு விஷயம். இது தொடர்ந்து பாஜக எங்கெல்லாம் உங்களால ஆட்சி செய்ய முடியலையோ அந்த மாநில உரிமையை பறிச்சு அந்த மாநில அரசை கேவலப்படுத்தக்கூடிய ஒரு காரியத்துல நீங்க ஈடுபட்டு இருக்கீங்க. இந்த சவடெல்லாம் எங்கள்கிட்ட வேலைக்கு ஆகாது. இப்ப நரேந்திர மோடி வெஸ்ட் பெங்கால் வராரு, கொல்கத்தாக்கு பல நேரங்கள்ல வந்துட்டு இருக்காரு. இப்படி வெஸ்ட் பெங்காலுக்கு அவர் வரக்கூடிய நேரத்துல நாங்க என்னைக்காவது அவர்கிட்ட நீங்க எங்க பர்மிஷன் வாங்கி தான் வரணும் அப்படின்னு என்னைக்காவது கேட்கறோமா? ஒரு பிரதமர் அவர்கிட்ட எங்களுக்கு அரசியல் ரீதியான எந்த ஒரு மாற்று கருத்து இருந்தாலும் பிரதமர் வந்தா அவர் அனுமதிக்கணும், அவர் வரவேற்கணும்ன்றது ஒரு மரபு. அதை நாங்க எவ்வளவு நாகரிகமா ஃபாலோ பண்றோம். இந்த நாகரிகம் உங்களுக்கு இல்லையா? ஒரு அரசு சார்பில் எங்க மாநில உரிமைக்காக எங்க மக்கள் அங்க கஷ்டப்படுறாங்கன்றதுக்காக ஒரு நியாயமான ஆர்ப்பாட்டம் நடத்துறோம். அதுவும் வாரத்துல 2 நாள், அந்த பர்மிஷன் சொல்லக்கூடிய 2 நாள் தான் நடத்துறோம். ஆனா இது இவ்வளவு கேவலமான ஒரு வேலையில, ஒரு கீழ்த்தரமான வேலையில இப்படி எல்லாத்தையுமே அடிச்சு உடச்சிக்கிட்டு இருக்கிறீங்களே, அதை ராணுவ வீரர்களை பயன்படுத்தி இந்த காரியத்தை செய்றீங்களேன்னு சொல்லி மம்தா பானர்ஜி ஸ்பாட்லயே எங்க களத்துக்கு போய் இவ்வளவு அதிரடியான பேச்சுகள் அங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. பேசுனதோட விட்டுறாம, நீங்க எப்படி ராணுவ வீரர்களை பயன்படுத்தி இதெல்லாம் அடிச்சு உடைச்சிட்டா இது ஒண்ணு நடந்துராது, இனி இதெல்லாம் செய்ய மாட்டாங்க அப்படின்னு நினைச்சிடாதீங்க. இப்பவுமே இடத்த மாத்துறேன். இங்க இருந்து, அதாவது இது ராணுவ கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய இடம், அந்த மேடன் சொல்லக்கூடிய அந்த பகுதி தான், இந்த காந்தி சிலை அந்த சரௌண்டிங் தாங்க அந்த ராணுவ கட்டுப்பாடு. தவிர அதுல இருந்து ஒரு 100 மீட்டர் தள்ளி போனா அது மாநில அரசோட கண்ட்ரோல், எங்க கவர்மெண்டோட கண்ட்ரோல். அங்க காவல்துறை தான் முழு பொறுப்பு இருக்கணும். காவல்துறை என்னோட கண்ட்ரோல்ல இருக்குது.
அதனால உடனே ஸ்பாட்ல மாத்துங்க. உடனே கட்சிக்காரங்களை கூப்பிடுறாங்க, அமைச்சர்களை கூப்பிட்டு உடனே 100 மீட்டர் தள்ளி போட்டு இதோட ஸ்பெஷலா போடு, இன்னும் பெரிய அளவுல இந்த ஆர்ப்பாட்டத்தை நம்ம கொண்டு போலாம்னு சொல்லி இப்ப மம்தா பானர்ஜி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. இதுதான் பாஜகவை பொறுத்த வரைக்கும் இந்த எதிர்கட்சிகளை ஒடுக்குறோம்னு சொல்லி இவங்க சட்டத்துக்கு புறம்பாவே எல்லா காரியங்களையும் செய்யும் போது அது அடுத்த கட்ட வீரியமா தான் போகுது. ஓட்டு அதிகார யாத்திரா மகாராஷ்டிரால 1 கோடி வாக்குகளை உள்ள சேர்த்துட்டு பீகார்ல 65 லட்சம் வாக்குகளை நீக்கிறாங்க இல்லையா, இது மூலமா நம்ம ஜெயிச்சிடலான்னு பார்த்தாங்க. அது இன்னைக்கு தேன்கூட்டுல கை வச்ச கதையா மாறி போச்சு. அந்த மாதிரி தான் இன்னைக்கு மம்தா பானர்ஜியோட விஷயமும், அவங்கள விட்டுருந்தா அமைதியா போராடிட்டு போயிருப்பாங்க. இன்னைக்கு அந்த போராட்டம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்திருக்குது. அப்போ அந்த ஒட்டுமொத்தத்துல மம்தா பானர்ஜி அங்க நடத்தக்கூடிய அந்த பேரணியா இருக்கட்டும், ராகுல் காந்தி இங்க நடத்தக்கூடிய பேரணி, இதனால இந்த கூட்டமே இன்னைக்கு பதறி போய் கிடக்குது. அதோட பார்த்தோம்னா பாஜகவுடைய ஒரு எம்பியா இருக்கக்கூடிய ரவிசங்கர் பிரசாத் அவர் இன்னைக்கு காலையில பேச ஆரம்பிச்சிட்டாரு. ராகுல் காந்தியோட அந்த யாத்திரை இருக்குல்ல, இதெல்லாம் ஒண்ணுத்துக்குமே வேலைக்கு ஆகாதுங்க. இவர் என்னவோ அணுகுண்டு வச்சிருக்கிறேன், அடுத்த ஹைட்ரஜன் பாம்பு கொண்டு வர போறேன்னு சொல்லி இவர் சும்மா பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இவர் ஏற்கனவே அணுகுண்டுன்னு சொல்லி பெங்களூர்ல ஒண்ணு வெளிப்படுத்தினாரு, அது தீபாவளி பட்டாசு கூட லாய்க்கு இல்லைங்க அப்படின்னு சொல்லி இப்ப பேசுறாரு. சரி, தீபாவளி பட்டாசு கூட அது ஒர்த் இல்லைன்னா நீங்க ஏன் அதை பத்தி பேச ஆரம்பிக்கணும்? ஏன் உங்களோட ஒட்டுமொத்த தலைவர்கள் அதை பார்த்து கதறணும்? இல்ல ராகுல் காந்தி பொய் சொல்றாரு அப்படின்னு சொல்லி ஏன் கதறணும்? தேர்தல் ஆணையம் மாறி மாறி இல்லாத பொல்லாத அறிக்கைகளை ஏன் விடணும்? இன்னைக்கு மொத்த இந்தியாவுமே இதை பத்தி பேசிட்டு இருக்குது, தலைப்பு செய்தியா மாறி போயிருக்குது. ஆனா அது தீபாவளி பட்டாசு அப்படிங்கிறாரு. அடுத்து அதே நம்பர் ஒரு வார்த்தை சொல்றாரு, அது வெறும் தீபாவளி பட்டாசுன்னு சொல்றாரு. அடுத்து அவரே சொல்றாரு, இந்த ராகுல் காந்தி பிரதமர் மோடியை பத்தி தரக்குறைவான வார்த்தைகள் பேசுறாரு, துஷ்பிரயோகம் செய்யக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்துறாரு. இதெல்லாம் வரலாறு உங்களை மன்னிக்கவே மன்னிக்காது, இதெல்லாம் வரலாற்றில் இடம்பெறக்கூடிய விஷயம் இல்லையா, இந்த வரலாறுல நீங்க யோசிச்சு பார்க்க மாட்டீங்களா அப்படிங்கிற சொல்றாரு. ஆனா நியாயமா சொல்ல போனா ராகுல் காந்தி வரலாற்றில் இடம் பெற்றுட்டாருன்னு தான் சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு இவங்க பெரிய அளவுல பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதாவது இந்திரா காந்திக்கு பிறகு 3வது முறையா பிரதமரான ஒரு நபர் நரேந்திர மோடி, இந்திரா காந்தியை விட அதிக நாள் இவரு ஆட்சி செஞ்சிட்டாரு, இந்திரா காந்தியோட அதிகபட்சமா ஒரு பிரதமரா இருந்துட்டாரு, அடுத்து நேருவோட ரெக்கார்டை தான் அவர் முடியவைக்க போறாரு, வரலாறு இவருடைய சிறப்புகள் பேசுகிறது அப்படி இப்படின்னு சொன்னாங்க இல்லையா. இன்னைக்கு அந்த வரலாறுல என்னைக்கெல்லாம் மோடி வரலாறு என்னைக்கு வரைக்கும் பேசப்படுமோ அன்னைக்கு வரைக்கும் ராகுல் காந்தியோட வரலாறும் பேசணும். மோடின்னு ஒரு நபர் வந்தாரு, அவர் 3 முறை ஆட்சி செஞ்சாரு, அங்க ராகுல் காந்தின்னு ஒரு சிறந்த தலைவர் ஒருத்தர் வந்து இவங்க மோசடி செஞ்சுதான், வாக்கு திருட்டு செஞ்சுதான், வாக்கு சோரி செஞ்சுதான் இந்த 3வது முறை ஆட்சியில உட்கார்ந்துருக்காங்கன்னு சொல்லி ராகுல் காந்தின்னு ஒரு மனுஷன் வந்து இது எல்லாத்தையும் அம்பலப்படுத்தினார்னு சொல்லி மோடி வரலாறு என்னைக்கு வரைக்கும் பேசப்படுமோ ராகுல் காந்தியோட இந்த துணிச்சலான வரலாறும் கடைசி வரைக்கும் பேசப்படும். அதனாலதான் இன்னைக்கு சொல்றாங்க மோடியை துஷ்பிரயோகம் பண்ணிட்டாங்களே, மோடி ஜியை பார்த்து அப்படி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லி இன்னைக்கு அழுது புலம்பிக்கிட்டு இருக்காங்க. சரி, அவரு ரவிசங்கர் பிரசாத் அங்க புலம்பக்கூடிய நேரத்திலேயே அடுத்து ஒருத்தர் வராரு. அடுத்து கிஷன் ரெட்டி, ஒன்றிய அமைச்சர் கிஷன் ரெட்டி. இவர் வந்து நிலக்கரி சுரங்கம் இது சார்ந்த ஒரு அமைச்சர். இவர் வந்து இப்ப என்ன சொல்றாருன்னா, இந்த ராகுல் காந்தி வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா இவங்க முதல் ஓட்சோரின்னு சொல்றது இவங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? இந்த ராகுல் காந்தி நேருவோடைய பரம்பரை, இவங்கலாம் நேருவோடைய பரம்பரை ஒரு திருட்டு பரம்பரை தானேன்னு சொல்லி ராகுல் காந்தியோடைய குடும்பம் அவங்களுடைய பரம்பரையை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு காரியத்தில் இறங்கிட்டாங்க. இதுக்கு அவர் என்ன ஆதாரம் சொல்றாருன்னு பார்க்கும்போது, இவங்க குடும்பம் நேருவோடைய குடும்பம் தானே, நேருவோடைய பரம்பரை தானே, ஏன் நீங்க காந்தின்ற பேரை பயன்படுத்துறீங்க? நேருன்ற பேரை போட்டுக்காம ஏன் காந்தின்ற பேரை போட்டுக்கிறீங்க? அப்ப காந்தியோட பேரை பயன்படுத்தி நீங்க அரசியல் செய்யறதுக்காகவும் அது மூலமா பணம் பார்க்கறதுக்காகவும் காந்தியோட பேரே திருன்னு ஒரு குடும்பம் தானே இந்த குடும்பம் அப்படின்னு சொல்லி அவ்வளவு கேவலமான ஒரு தரக்குறைவான வார்த்தை பேசுறது மட்டும் இல்ல, அதாவது தரக்குறைவான வார்த்தை பேசுறது மட்டும் இல்ல, தற்கூரித்தனமான வார்த்தைகளும் பேசிட்டு இருக்கிறாரு. இங்கே நேருடைய குடும்பம் காந்தியோட பேரை பயன்படுத்துறாங்கன்னா இவங்க பயன்படுத்தக்கூடிய காந்தி, அது இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, ராகுல் காந்தி, சோனியா காந்தி, பிரியங்கா காந்தி, இந்த காந்திக்கும் மகாத்மா காந்திக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல. இந்த ஒரு அடிப்படை விஷயம் கூட புரியல. இவர் ஒன்றிய அமைச்சர் பொறுப்புல போய் உட்கார வச்சிருக்காங்க. இவர் இந்த பேசுறாரு கிஷன் ரெட்டி, இவர் ஒரு காலத்துல பாஜகவுடைய யுவ மோர்ச்சாவில இருந்து இளைஞர் பிரிவுல இருந்து வந்த ஒரு நபர். அப்ப பாஜகவுடைய இளைஞர் பிரிவுல இருந்து வரவங்க அடிப்படை அரசியல் அடிப்படை இந்த விஷயம் கூட தெரியாத அளவுக்கு தான் நபர்கள் தான் இங்க உள்ள வராங்க. இவங்க எல்லாம் அமைச்சரா உட்கார வச்சிருக்காங்களேன்னு பார்க்கும்போது அவ்வளவு வைத்தறிச்சலா இருக்குது. ஆமா, மோடிஜி இன்னைக்கு சைனாவில போய் உட்காந்து பேசிட்டு இருக்கிறாரு. சைனாவுடைய அதிபர், ரஷ்ய அதிபர், பல உலக நாட்டு தலைவர்கள் அங்க உட்காந்து பேசும்போது அந்த இடத்துல போய் மே ஆக்குங்க ஜாக்கே மேரா பத்னாக்கே ஆகே ஜாயே அங்க போயிட்டு சைனா அதிபர் ரஷ்ய அதிபர்கிட்ட போய் ஹிந்தியில உட்காந்து பேசிட்டு இருக்கிறாரு. இவங்களுக்கு இன்னும் இங்கிலீஷே வரல. முதல்ல இங்கிலீஷை படிங்கன்னு அதை தமிழ்நாடு 60 வருஷமா நாங்க சொல்லிட்டு கிடக்குறோம். இங்கிலீஷே உங்களுக்கு இன்னும் பேச வரல. இதுல இந்த இந்திய படி எங்களை வர போட்டு திணிச்சிட்டு கிடக்குறாங்க. அப்ப அந்த அடிப்படை விஷயமாச்சும் புரியணும். ஏன் நேருடைய குடும்பம் அவங்க ஏன் காந்தியோட பேரை பயன்படுத்துறாங்கன்னா, பொதுவாகவே இந்த குடும்ப பெயரை பயன்படுத்துறதுங்கிறது தந்தை வழியா தான் அந்த பெயரை பயன்படுத்தப்படும். அதாவது மோத்திலால் நேரு இருந்தாரு, நேருடைய தந்தை மோத்திலால் நேரு, அவருடைய மகன் ஜவஹர்லால் நேரு, அந்த நேருடைய பேர், அந்த தந்தை பேர், அந்த குடும்ப பேர், சமூக பேரை பயன்படுத்திட்டு இருந்தாங்க. நேரு அவர்களுக்கு ஆண் பிள்ளை கிடையாது, அவங்களுக்கு ஒரே ஒரு பெண் பிள்ளை
இந்திரா காந்தி, இந்திரா பிரியதர்ஷினி காந்தி அப்படி இந்திரா காந்தி, அவங்க காந்தி கிடையாது, இந்திரா பிரியதர்ஷினி நேரு அவங்களுடைய பேரு. திருமணம் அவர் முன்னாடி வரைக்கும் அவங்க ஃபெரோஸ் காந்தின்னு சொல்லக்கூடிய ஒருத்தரை திருமணம் செஞ்சுக்கிறாங்க. அவர் ஒரு பார்சி சமூகத்தை சேர்ந்தவர். அவங்களுடைய குடும்ப பாரம்பரியம் காந்தின்ற பேர்ல வரும், ஏன்னா அவங்க பார்சி சமூகத்தை சேர்ந்தவங்க. அப்ப அந்த ஃபெரோஸ் காந்தி திருமணம் செய்யறதால இந்திரா காந்தி, இந்திரா நேருவா இருந்தவங்க இந்திரா காந்தியா மாறுறாங்க. அதுல இருந்து அவங்களுக்கு பிறக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளுமே அந்த காந்தி அப்படின்ற அந்த சமூக பேரோட அந்த குடும்ப பேரோட தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அதனாலதான் ராஜீவ் காந்தி, அவருடைய மகன் இந்திரா, அவருடைய மகன் ராகுல் காந்தி, அவருடைய மகள் பிரியங்கா காந்தின்னு வருது. இதுல கூட பார்த்தோம்னா பிரியங்கா காந்திக்கு இனிமே அந்த காந்தின்ற பேர் வராது, ஏன்னா பிரியங்கா காந்தி ராபர்ட் வத்ரான்ற ஒருத்தர் திருமணம் செஞ்சிட்டதால இனி அவங்களுடைய பேருக்கு பின்னாடி பிரியங்கா வத்ரா தான் இப்ப அவங்களுடைய பேர் பயன்படுத்தப்படுது. இன்னைக்கு விக்கிபீடியால போய் சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா பிரியங்கா வத்ரா தான் அவங்களுடைய பேர் பயன்படுத்தப்படும். அப்போ ஒரு சமூகத்துக்காக, ஒரு குடும்ப அடையாளத்துக்காக பயன்படுத்தக்கூடிய பெயர் என்ன? இப்ப என்ன மோடியோட பேர் எடுத்துக்குமே, மோடின்றது அவரோட சொந்த பேர் கிடையாது, அது ஒரு சாதி ரீதியான பேர். அந்த மாதிரி இவங்க பயன்படுத்தக்கூடிய பெயர்ன்றது ஃபெரோஸ் காந்தில இருந்து அந்த காந்தின்ற பேர்ல வரக்கூடிய பேர். இந்த ஒரு அடிப்படை கூட புரியாம இத மகாத்மா காந்தியோட போய் முடிச்சு போட்டுக்கிட்டு இவங்க வந்து திருடிட்டாங்க, பேரை வந்து திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லி இவ்வளவு ஒரு அப்பட்டமான பொய்யான காரியத்தை பேசிட்டு இருக்காங்க. அடிப்படை புரிதல் கூட இல்லாம இந்த ஓட்சோரியோட விஷயத்தை மறைக்கிறதுக்காக இவங்க மேல ஒரு திருட்டு பழி இன்னைக்கு வந்திருந்ததால அந்த திருட்டு பழியை மறைக்கிறதுக்காக என்னென்னோ போட்டு மக்களை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க என்னதான் குழப்பினாலும் மக்கள் இப்பெல்லாம் முட்டாள நிலைமையில இல்ல, மக்கள் ரொம்பவே உஷாரா இருக்காங்க. வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய படிக்காத பாமர மக்கள் கூட இன்னைக்கு கேள்வி கேட்கக்கூடிய இடங்களுக்கு நகர்ந்து போயிட்டாங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்க நேரத்துல தான் இதுல ஹைலைட் என்னன்னா, பாஜகவுடைய RSS உடைய செல்லப்பிள்ளைன்னு சொல்லக்கூடிய நிதின் கட்கரி, போக்குவரத்து துறை அமைச்சர், அவரு இப்ப நேத்து ஒரு மேடையில போய் பேசியிருக்கிறாரு. ஒரு இந்து மதம் சம்பந்தமான ஒரு மடம் மாதிரி இருக்குது, அந்த மடம் சம்பந்தமான ஒரு நிகழ்ச்சியில போய் நிதின் கட்கரி கலந்துக்கிறாரு. அந்த கலந்துகிட்ட இடத்துல அவர் சொல்லக்கூடிய என்னன்னா, மக்களை முட்டாக்கல மாட்ட அரசியல்ல ஒருத்தர் முன்னேறணும் அப்படின்னா மக்களை முட்டாளாக்கக்கூடிய ஒருத்தர் திறமை இருந்தா அவருக்கு போதும். யாரு ஒருத்தர் மக்களை முட்டாளாக்கக்கூடிய திறமை இருக்குதோ அவர் தான் நல்ல தலைவர் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை இப்ப பயன்படுத்துறாரு. இன்னைக்கு அரசியலை பொறுத்த வரைக்கும் நேர்மையா இருக்கணும், மனசுல பட்டதெல்லாம் பேசணும் அப்படின்றது இன்னைக்கு அரசியல பேசவும் முடியல, என்னாலேயே அது மாதிரி பேச முடியல. யாரு ஒருத்தருக்கு மக்களை முட்டாளாக்கக்கூடிய திறமை இருக்குதோ அவர் தான் இன்னைக்கு தலைவரா வந்துட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு கருத்தை பாஜக அமைச்சர், RSS உடைய செல்லப்பிள்ளை, ஏன்னா RSS இவரை தான் முதலமைச்சர் வேட்பாளர், ஒரு பிரதமர் வேட்பாளரை நிறுத்தலான்ற யோசனையில இருக்கிறாங்க. அப்பேற்பட்ட நபர் இப்படி ஒரு கருத்தை சொன்னதால அப்ப மோடி மக்களை முட்டாளாக்கிட்டு தான் இங்க தலைவரா வந்திருக்கிறாரா அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு வட மாநிலம் முழுக்க பேசப்பட்டு இருக்கு. ஏன்னா இதே நிதின் கட்கரி பார்த்தோம்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாரு. 2014 பாஜக ஜெயிக்கக்கூடிய காலம், அதாவது மகாராஷ்டிரா தேர்தலை ஜெயிக்கும் போது அன்னைக்கு அவர் சொல்றாரு, ஒரு பேட்டி கொடுக்குறாரு, மகாராஷ்டிராவில் நாங்களாம் ஜெயிச்சு பார்ப்போம்னு எதிர்பார்க்கவே இல்லை, அதனாலதான் இஷ்டத்துக்கு வாக்குறுதி அடிச்சு தள்ளணும், எங்களுடைய தலைவர்கள் நம்ம என்ன ஜெயிக்கவா போறோம், இஷ்டத்துக்கு வாக்குறுதி பெரிய பெரிய வாக்குறுதியா கொடுங்க, அதெல்லாம் ஜெயிக்கிறோம் தானே கவலை பண்ணணும், நம்ம தான் ஜெயிக்க போறது இல்லைன்னு சொல்லி நாங்க ஜெயிக்க மாட்டோம் தெரிஞ்சுதான் பல பெரிய பெரிய வாக்குறுதிகள் அள்ளி கொடுத்தோம்னு சொல்லி ஒரு நேரத்துல பிரஸ் மீட்ல ஓப்பனா உடைச்ச ஒரு நபர் இன்னைக்கு வந்து சொல்றாரு, மக்களை முட்டாளாக்குபவர்கள் தான் இன்னைக்கு தலைவர்களா இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கருத்தை பேசியிருக்கிறதால அப்ப இந்த கூட்டம் இன்னைக்கு மக்களை எந்த அளவுக்கு முட்டாளாக்கிட்டு இருக்கிறாங்க, இவங்களுடைய மத மோதலை காட்டிக்கிட்டு மக்களை ஏதோ ராணுவம் தேசபக்தி இப்படின்ற பெயர்ல மக்களை போலியா ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத இன்னைக்கு அவங்களுடைய கூட்டத்தை சேர்ந்தவங்களை அம்பலப்படுத்தி இருக்கிறாங்க. அதனாலதான் ராகுல் காந்தி அந்த ஓட்டு அதிகாரி யாத்திரான்றது இந்திய அளவுல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. அந்த மாற்றம் தான் ராகுல் காந்தியோட அந்த யாத்திரை தான் இன்னைக்கு பாஜக தலைவர்களை தூக்க மாத்திரை போட வச்சிருக்குது. இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கிறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.